இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, அத்தை கபோர்ட்ல இருந்த பணம் என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி எப்போ இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. இப்ப யார் இந்த வேலை பண்ணிருப்பாங்க? இந்த லீலா என்ன திரு திருன்னு முழிக்கிறா? ஐயோ, அப்படின்னா பணம், தொலைஞ்ச பணம் மனோ கிட்ட எப்படி வந்துச்சு? ஐயோ, அப்படின்னா பணத்தை திருடினது மனோவா? மிஸ் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பணத்தை இவ திருடி மிஸ் அம்மா மேல பழிய சுமத்திட்டியா மனோ? தப்பு பண்றடி, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. மிஸ் அம்மா மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறது பாவம்டி. மனோ, 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 ப்ளீஸ் நில்லடி. இந்த பணத்தை கொண்டு போகாத, பாவண்டி மிஸ் அம்மா. ப்ளீஸ் பணத்தை கொடு, பணத்தை. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா சீக்கிரமா வாங்க. மனோஹரி பணத்தை எடுத்துட்டு வெளியில போறா. சீக்கிரமா வாங்க. என்னங்க சொல்றீங்க? மிஸ் அம்மா எதுக்காக போகணும்? அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் அவ எப்படி அமைதியா இருப்பா? அப்படி ஒரு பழி விழுந்ததுக்கு அப்புறம் அவ எப்படி நம்ம முகத்தையெல்லாம் பாப்பா? எப்படி பசங்களை பாத்துக்க முடியும்? எப்படி நம்ம கூட சகஜமா இருக்க முடியும்? மிஸ் அம்மா வீட்டை விட்டு போயிட்டா என்னங்க பண்றது? அதான் யோசிச்சுட்டு இருக்க. அம்மு, இப்ப நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? நம்மளால என்ன செய்ய முடியும் அஞ்சு? மிஸ் அம்மா எதுவும் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணாதான் டாடி கிட்ட சொல்ல முடியும். எனக்கு என்னமோ அந்த நீலா மனோகுடி ஆன்ட்டி மேலதான் டவுட்டா இருக்கு. ஏய், வீட்ல இருக்கிற ப்ராப்ளமே போதும், நீ புதுசா கிளப்பாத. ஏதாவது செஞ்சு மிஸ் அம்மா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர மாதிரி பண்ணணும். எப்ப பார்த்தாலும் மிஸ் அம்மாவை எப்படி வெளியே அனுப்பலான்னு பார்த்துட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன அவங்க வெளியே போகாம இருக்கணும்னு யோசிக்கிற? மிஸ் அம்மாவை தொடர்த்தணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி பழியோட போறது கஷ்டமா இருக்கு அம்மு. அப்பப்போ நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதான் கொஞ்ச நாள் என் ரிவெஞ்ச தள்ளி வச்சுட்டு மிஸ் அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குப்தா, 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 சொல்லு மகளே. அந்த பணத்தை திருடினது மனோஹரி தான். மிஸ் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக இப்படி பண்ணிருக்கா. இப்ப பணத்தை வெளியில கொண்டு போறதுக்கு பிளான் பண்றா. அப்படி நடந்தா மனோ எல்லாரும் முன்னாடியும் மிஸ் அம்மா தான் பணத்தை எடுத்துட்டு நைட்டு வெளியில போனான்னு சொல்லிடுவாங்க. பாவம், மிஸ் அம்மா பணத்தை எடுக்கலன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. மனோ தான் இந்த வேலையை பண்ணான்னு நான் மிஸ் அம்மா கிட்ட போய் சொல்லிடுறேன். நில்லு பாலகி. அந்த பாலகியால உன்னை பார்க்க முடியுதுன்றது உனக்கு வரம். நீ அதை துஷ்பிரயோகம் பண்றது சரியே இல்லை. நான் எங்க மிஸ்யூஸ் பண்றேன் குப்தா?
ஒரு நல்லவ மேல பழி விழுந்துடாம காப்பாத்துறேன். அப்போ நான் பண்றது நல்ல விஷயம் தானே? அதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல பாலகி. இயற்கையை எதிர்த்து நிக்கிற சக்தி உனக்கோ எனக்கோ யாருக்குமே இல்ல. எப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்படிதான் நடக்கும். மிஸ்ஸம்மா பழைய சுமந்துக்கிட்டு வீட்டை விட்டு போகணும்னு எழுதியிருந்தா? விதி எழுதி வச்சிருந்தா அது அப்படிதான் நடக்கும். நடந்தே தீரும். அப்படி நான் நடக்க விட மாட்டேன் குப்தா. என்னோட ஆளுங்க வருத்தப்படுறது என்னால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவ என் தங்கச்சி மாதிரி அவ வருத்தப்படுறா, என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் போய் சொல்லிட போறேன். அப்படி நீ போய் சொன்னா நடக்க போற அசம்பாவிதத்துக்கு நீ தான் பொறுப்பு பாலகி. அக்கா, ஆ, நான் இங்கேதான் இருக்கேன். அக்கா, அக்கா, ஆ, அண்ணா, மிஸ்ஸம்மா, நான் நேர்ல தானே இருக்கேன். நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? மிஸ்ஸம்மா, நான் இங்கதான் இருக்கேன். அந்த பணத்தை திருடினது மனோஹரி தான். இப்ப அந்த பணம் மனோஹரி கிட்ட தான் இருக்கு. மிஸ்ஸம்மா, உன்கிட்ட தான் சொல்றேன். ஐயோ மிஸ்ஸம்மா நில்லு. அக்கா எங்க போனாங்க? நான் சொல்றது உனக்கு கேக்குதா? இங்க பாரு. இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தாங்க. நான் இங்க தான் இருக்கேன். அதுக்குள்ள அவங்க எங்க போயிருப்பாங்க? அப்படின்னா நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் இங்க தானே இருக்கேன். இவன் காணோன்னு சொல்றா. ஐயோ அ, அ, குப்தா, 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 நான் மிஸ்ஸம்மா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறேன். ஏன்? சொன்னல பாலகி, விதியை எதிர்த்து போராடுறது ரொம்ப தப்புன்னு. இயற்கை இப்போ உன்னை எச்சரிக்குது பாலகி. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். சார், வெளியிலிருந்து யாரும் வரல. வெளியில மிஸ்ஸம்மா தவிர வேற யாரும் போகல. ராத்தோட், நான் வெளியில போறத ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்களேன். பண்ணுங்களேன். பாஸ் பண்ணுங்க. பாருங்க சார், பாருங்க. நான் வெளியில போகும்போது என் கையில பேக், சூட்கேஸ் எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் நான் ஹேண்ட்பேக் கூட எடுத்துட்டு போகல. நீங்களே பாருங்க.